விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைந்து கொள்கின்றோம். யமனினுடைய ஹவுதிகள் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் ஒன்றை தாக்கியிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக செங்கடல் பிராந்தியத்தில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானினுடைய IRNA-வை வைத்து, அதாவது யமனினுடைய உள்ளூர் அதாவது உள்நாட்டு செய்தி தொடர்பாடல் முகவர் நிலையம் ஒன்றை மேற்கொட்காட்டி அல்லது செய்தி ஸ்தாபனம் ஒன்றை மேற்கொட்காட்டி இந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் ஐக்கிய அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஒன்றின் மீது ஹவுதிகள் இந்த தாக்குதலை நடாத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது வரை இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் சில செய்திகள் தெரிவிக்கின்றன. என்ற போதிலும் கூட இந்த தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட கப்பலினுடைய பெயர் விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. என்றாலும் இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களத்தினால் இதுவரை வெளியிடப்படவும் இல்லை. ஆனால் ஏற்கனவே கடந்த மாதமும் இதே போன்ற ஒரு தாக்குதல் இடம்பெற்றதாக கூறப்பட்டது. ஆனால் எந்தவித உத்தியோகபூர்வ அறிவிப்புகளும் வெளிவரவில்லை. பின்னர் அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களம் அறிவித்திருந்தது உண்மையிலேயே 2 போர்க்கப்பல்கள் தாக்கப்பட்டுவிட்டன என்று. அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல் இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இஸ்ரேலினுடைய மத்திய பிராந்தியத்தில், குறிப்பாக டெல் அவீவ் பிராந்தியத்திலே ஹவுதிகள் நடாத்திய ஏவுகணை தாக்குதல்கள் காரணமாக பல பாதிப்புகள் ஏற்கனவே இடம்பெற்றிருந்தன. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது இடம்பெற்று 24 மணி நேரங்கள் கழிவதற்குள்ளால் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இதன் தாக்குதலை போலவே, அதாவது இஸ்ரேலும் ஹவுதிகளினுடைய நிலைகளை இலக்கு வைத்து வான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக சனா மற்றும் ஹுதைதா பகுதிகளை இடைமறித்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக இஸ்ரேலினுடைய 2000 கிலோமீட்டர் வான்பரப்பை தாண்டி வந்து இஸ்ரேல் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் அவற்றுக்கு தேவையான எரிபொருட்கள் வானத்திலேயே வைத்து வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனபோதும் ஹவுதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த தாக்குதலில் 9 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று பொதுமக்கள். அதே போலத்தான் ஹவுதிகளினுடைய இஸ்ரேலினுடைய தாக்குதலை பொறுத்தளவிலே, குறிப்பாக எலியட் போன்ற துறைமுக நகரங்களிலே ஏவுகணை எதிர்ப்பு இயந்திரங்கள் செயற்பாட்டுக்கு வந்ததாகவும், அதாவது ஏவுகணை எதிர்ப்பு பாதுகாப்பு முறைமைகள் அவற்றை சுட்டு வீழ்த்தியதாகவும் இஸ்ரேல் தெரிவித்திருந்தது. ஏவுகணை எதிர்ப்பு பொறிமுறைகள் மூலம் தாங்கள் அவற்றை அழித்து விட்டோம் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். என்ற போதிலும் இஸ்ரேலினுடைய டெல் அவீவ் பிராந்தியத்திலே சிறுவர்கள் கல்வி கற்கக்கூடிய ஒரு இடத்திலே, அல்லது மாணவர்கள் கல்வி கற்கக்கூடிய ஒரு இடத்திலே அந்த சில ராக்கெட்டுகள் அல்லது ஏவுகணைகளுடைய பாகங்கள் விழுந்ததன் காரணமாக பாரிய விபத்து ஏற்பட்டிருக்கின்றமையும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பலர் காயங்களுக்குள்ளாகி இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தான் இப்போது செங்கடல் பிராந்தியத்தில் இந்த தாக்குதல் இடம்பெறுகிறது. இவை அனைத்துமே 24 மணி நேரங்களுக்குள்ளால் இடம்பெறுகின்ற தாக்குதல்கள். குறிப்பாக அப்ரஹாம் லிங்கன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் ஏற்கனவே அங்கிருந்து மீள அழைத்துக் கொள்ளப்படுவதாக அமெரிக்கா சில மாதங்களுக்கு முன்னர் அறிவித்திருந்தது. அதுவும் தாக்குதல்களின் உக்கிர நிலைமை காரணமாக. இந்த நிலையில்தான் தாக்குதல்களுக்காக புறப்பட்டு கொண்டிருந்த அல்லது ஹவுதிகளினுடைய நிலைகளை இலக்கு வைத்து கடல் மார்க்கமான தாக்குதல்களை நடாத்துவதற்கு திட்டமிட்டிருந்த மற்றும் ஒரு கப்பல் தான் இவ்வாறு தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க கடற்படை மற்றும் ஹவுதிகளுக்கு இடையிலே சரமாரியான துப்பாக்கி சமர் அல்லது துப்பாக்கி சமரை போன்று மிகப்பெரிய தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அது இன்னும் ஓயவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் சில செய்திகள் தெரிவிக்கின்றன அவற்றை தாக்குதல் நடாத்தி விட்டார்கள் என்று. ஆனால் பென்டகனோ, அமெரிக்க ராஜாங்க திணைக்களமோ அல்லது அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களமோ இதுவரை இது தொடர்பில் எவ்வித உறுதிப்படுத்தல்களையும் தெரிவிக்கவில்லை என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. பொதுவாக UKMTO கடல் பாதுகாப்பு சார் முகவர் நிறுவனங்கள் தகவல்களை உறுதிப்படுத்தும். வணிக கப்பல்கள் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டால் அல்லது பாதுகாப்பு கப்பல்கள் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டாலும் அவை அறிவிப்புகளை செய்யும். ஆனால் UKMTO நிறுவனமும் கூட இதுவரை தகவல்களை உறுதிப்படுத்தவில்லை. உறுதிப்படுத்திய ஒரே தகவல் IRNA செய்தி சேவை மாத்திரம்தான் என்பதனை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். தொடர்ந்து நீங்கள் அன்பான நேயர்களே.